கவனி, நல்ல உணவு கொண்டு வந்திருக்காங்க, நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணும்னு பிரியப்படுறாங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். சார் வந்து பேசினார் பொன்னுசாமி கார்த்திக் சார் பற்றி. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. இருப்பவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பைபிள் வாசகம் இருக்குது. நான் ரீசெண்டாக அதை ஒரு தடவை படித்தேன். நல்லா கவனிங்க. இருப்பவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் எடுக்கப்படும். என்னம்மா இது, இருக்கிறவனுக்கும் கொடுக்குறாங்கன்றீங்க, இல்லாதவங்ககிட்ட எடுக்கிறாங்கன்றீங்க அப்படின்னா, நன்றி உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கப்படும், நன்றி உணர்வு யாரிடம் இல்லையோ அவர்களிடம் வந்து எடுக்கப்படும். அப்போனா அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முன்னேறி வரும்பொழுது தான் பெற்ற அனைத்தையும் பிறரும் பெற வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. புரியுதா? எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் நன்றி சொல்லி வாழும் பொழுது, நம்மளுடைய நலங்கள் பிறருக்கும் வரணும்னு நினைக்கும் பொழுது அவங்க எல்லாரும் நல்லா வாழ்வாங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டு போகிற யார்? நம்மளுடைய பொன்னுசாமி கார்த்திக். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன நினைக்கிறாரு? பிறருக்கு செய்யணும், தன்னுடைய வளர்ச்சியை தனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்குறார். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற கொஞ்சம் வறுமையில் இருக்கிற இந்த பிள்ளைங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், நான் வந்து கை தூக்கி விட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாரு, எனக்கு அந்த வருத்தம் இருந்துச்சுன்னா, இந்த சைடில் இருக்கிறவங்களாம் எப்படி இந்த பிள்ளைங்களாம் நிறைய பேர் வீணாகிறாங்களே, படிச்சுட்டு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் படிக்காமலேயே நிறைய பேர் வீணாகிறாங்களேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த வருத்தம் வந்து அவங்க சொல்கிறத கேட்கும்போது, எதிர்காலத்தில் கணக்கம் குப்பம் உள்ளிட்ட அந்த தேவதானம் பெற்ற ஆலமுடியிலிருந்து மழை நாங்கள் வரல இருக்கிற எல்லா இளைஞர்கள் நல்ல பாதைக்கு போகிறதுக்கு நம்மளுடைய பொன்னுசாமி கார்த்திக் வந்து என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல வழிகாட்டியாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கார். சரியா? அவரே நான் சொல்லியிருக்கேன், நம்ம அன்பரசன் சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சார் இங்கே வரணும், வந்து மாணவர்களோட பேசணும்னு சொல்லியிருக்கேன். சார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பேசும்போது இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக அமைவாங்க, அவங்க வழியில் வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக நான் கேட்டுட்ருக்கிறேன். புரியுதுங்களா? நாங்கள் ஏன் உங்களை சொல்லிகிட்ருக்கோம்? படிங்க, நல்ல ஒழுக்கமாக இருங்க, நல்ல லைஃப் காத்திருக்கோம். அந்த பிள்ளைகிட்ட அதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாரையும் காப்பாற்றுற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கார். சரியாம்மா?